GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சிம்மத்தில் பிறந்த நிறைய பேருக்கு புது வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நடிகராக இருக்கலாம், 1 2 3 4 5 5 இடங்கள்ல ஒரு இடமா இருக்கலாம், அவங்களுக்குலாம் உயிர் கண்டமே இருக்கு. அது உச்சஸ்தானத்தில் வரையும் உட்காரும்போது கண்டிப்பாக பாதி பேருக்கு வெளியூர் போயிடுவீங்க, வெளிநாடு போயிடுவீங்க, செட்டில் ஆகிடுவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே கைகூடும். மாங்கல்ய பாக்கியம், கல்யாணம் ஆனவங்க தயவுசெய்து தாலி போடுங்க. அது சும்மா டைம் பாஸாக தூக்கி அப்பப்போ கழட்டி வைக்கிறது, ஹேங்கரில் மாட்டுறது, இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக கண்டம் உண்டு. திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சுபிக்ஷத்தை அள்ளி தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு பார்க்கும்போது மிக முக்கியமான வருடாந்தர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் மாறப்போகிறார் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய சுப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலேயே செல்வது பெரிய அதிர்ஷ்டம். சனி தன்னுடைய நட்சத்திரத்திலே செல்வது அதிர்ஷ்டம். ராகு தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுபிஷா நட்சத்திரம், சதய நட்சத்திரம் செல்வது அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், மிக மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, கேதுவும் சரி, அதுவும் மக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது 4 முக்கியமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்குற மாதிரி இருக்கும். பராபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அவமானம் தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் மோதல்கள் தான், எல்லா இடத்துலையும் அரசியல்லையே என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறது, பலவிதமான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அந்த பேர் என்ன குறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பராபவம். ஸோ வார் கண்டிப்பாக வரும். சிம்மராசி நண்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய சித்திர விதைங்கிற நிலைமை இருக்குல்ல, அது மாறப்போகுது. நிறைய பேருக்கு புது முயற்சி, புது வாழ்க்கை, மறுமணம், திருமணம், குழந்தை பிராப்தம். பாதி பேருக்கு அந்த ரணம்னு சொல்லுவோம்ல, மனசில் ஆறாத வடு, அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. ஏகப்பட்ட பேர் சிம்மத்தில் பிறந்தவங்க என்னுடைய கிளைண்ட்ஸாக இருந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். மெயினாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக கண்டம் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம். பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு போய் ஜம்முன்னு தங்கத்தில் ஒரு தானம், என்ன கேட்டிங்கன்னா கிரீடம், தங்கத்தில் வாழ், இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பொதுவாக அந்த சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இல்லாமல் இருக்கும், தப்பிச்சுப்பீங்க. ஓரளவுக்கு வர்றது வருமுன்னு காப்போங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பசங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் சிம்மத்தில் பிறந்த 80% ஆஃப் த மெம்பருக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினாக கொலஸ்ட்ரால், ஹார்ட்டு, இதெல்லாம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு விளையாட்டை காட்டும். பசங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குன்னு சொல்லலாம். உறவினர்கள், ரத்த பந்த உறவுகளில் அப்பாவுடைய ஹெல்த், இந்த 3 விஷயத்தை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சிம்மத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நிறையத்தில் போய் குரு உட்காந்துருக்கு. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே குரு மிதுனத்தில் இருந்து ஜூனில் கடகத்துக்கு உச்சஸ்தானம் இருக்கிறது. அது உச்சஸ்தானத்தில் வரையும் உட்காரும்போது கண்டிப்பாக பாதி பேருக்கு வெளியூர் போயிடுவீங்க, வெளிநாடு போயிடுவீங்க, செட்டில் ஆகிடுவீங்க. லைஃப்பில் புது வேலை, புது உத்தியோகம். பாதி பேருக்கு குழந்தைகளோட போய் செட்டில் ஆகிறது, குழந்தைகள் ஃபேமிலிக்குள்ளே செட்டில் ஆகிறது, அம்மா அப்பா கூட பார்த்துக்கிறது, நிறைய சங்கடங்கள்லேருந்து வெளியே வருவதுன்னு இருக்கும். ஆனால் என்னென்னா யாரையுமே நம்ப முடியாது. அஷ்டமத்தில் சனி, விரயத்தில் குருன்னா இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போயிடுறது தான் உத்தமம். எங்கேயாவது ஆந்திரா பக்கமோ, பூனா பக்கமோ, வெஸ்ட் பெங்கால் பக்கமோ, இல்லை ஒரே அடியாக யூஎஸ்ஓ இல்லை அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா இவ்வளோ கவலை இருக்காது, இவ்வளோ டென்ஷன் இருக்காது. யாரையுமே நம்ப முடியாத ஒரு நிலைமைகள் தான் இருப்பீங்க. பார்க்குறவன்லாம் கண்ணி வெடி வைக்கிறவன தான் இருக்கும். இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி அஷ்டமத்தில் உட்காந்துருக்கு, விரயத்தில் குரு உட்காந்துருக்குன்னா நம்ம போடுற முதலீடுகள் எல்லாமே நஷ்டத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு. யாருக்கு நல்லா இருக்கும்? யாரெல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ நல்லாயிருக்கும். இல்லை லாங் டைம் ஸ்டாக்ஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். பாதி பேருக்கு வெளியுறவுத்துறை, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உள்ளூர் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் பெரியவங்களை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரும். வயது மூப்பு காரணமாக அவங்களெல்லாம் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிற மாதிரி, நர்சிங் வேலைகள் செய்கிற மாதிரி, அவங்களுக்கான பணிவிடைகள் செய்கிற மாதிரி ஒரு நிலைமைகள், நிர்பந்தங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஒரே விஷயந்தான். எதுலேயுமே கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி உடம்புல மறைமுகமான இடங்களில் சில பிரச்சனைகள் வரும், கட்டி மாதிரிலாம் வரும். அதுதான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். சிம்மத்தில் பிறந்த 80% நண்பர்களுக்கெல்லாம் அக்டோபருக்கு அப்புறம் ரொம்ப உங்களுக்கு வளர்ச்சி, தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். புது முயற்சிகள் எல்லாமே கைகூடும்.
நிறைய பேருக்கு இருக்கிற சொந்த பந்தங்கள் இடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள், இல்லை தோட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமூகமான தீர்வை காண முடியும். நிறைய பேர் அக்டோபருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது. குரு கேதுவை டச் பண்ணும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். பூர்வீகத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இப்போ நமக்கு அதிர்ஷ்டமாக மாறி நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்மத்தில் பிறந்த நிறைய பேருக்கு புது வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். என்ன பண்ணுவேன், எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போய் ஜம்முன்னு ஹேர் கட் பண்ணிட்டு வரணும். கேது உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லார் மேலேயும் டவுட் வரும். இவன் கரெக்டா, அவன் கரெக்டா, அவன் உண்மையை சொல்கிறானா, இல்லை இவன் உண்மையை சொல்கிறானா, எல்லார் மேலேயும் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட் மாதிரி உங்கள் மண்டை வந்து அப்படி தான் வேலை செய்யும். ஒரு தனிமையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 18 நாளுக்கு ஒரு தடவை ஹேர் கட், பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பூமுடி கொடுத்துட்டு வர்றது. எந்த ஊரில் வேணால் போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னியும் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன சிம்பிளுங்க, பிரச்சனை இருக்குன்னு என்ன அர்த்தம், ஆன்மீகத்தில் ஈடுபடணும். விநாயகரை பிடிச்சிக்க வேண்டியதுதான். சிம்பிள் சொல்யூஷன். மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் நீங்கள் வெளியே வரணும்னா சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகருக்கு நீங்கள் தியானம் பண்ணணும். சதுர்த்தி திதினா 4ஆம் திதி, விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம். கரெக்டாக சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகர் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக உட்காந்து அதாவது நம்ம நிலத்தில் உட்காந்து நீங்கள் சுவாமியை மனசார நினைக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் சரி, நம்முடைய எண்ணங்களும் சரி, திருஷ்டியும் சரி, கெட்ட அவமானங்களும் சரி, எல்லாமே அப்படியே அந்த நிலத்துக்குள்ளே போய் விநாயகரை பிடிக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா, அதுவும் ராஜகணபதியாக மனசில் தோற்றத்தை வந்து அமைச்சுக்கணும். பாவனை ரூபத்தில் மனசில் ராஜகணபதி நினச்சிட்டா போகும். இல்லை மொபைலில் வால்பேப்பரை கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வீட்டில் கூட ஒட்டி வைங்க, தப்பே கிடையாது. எவனையும் ஷாருக் கான், சல்மான் கான்லாம் ஒட்டி வைக்கிறாங்க, விநாயகரை ஒட்டி வச்சு நமக்கு நல்லது கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம், சூப்பராக இருப்பீங்க. பாதி பேருக்கு லைஃப் இப்போ தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாறும். எப்போன்னா வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதி, டென்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. பாதி பேருக்கு வந்து கவலைகள் முடிஞ்சுது. பெண் குழந்தை பிறக்கும், பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு ஆபரண சேர்க்கை, தங்கத்தில் முதலீடு, லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்லாம் முதலீடுகள், பேங்கிங் ஸ்டாக்ஸில் முதலீடுகள், மேனுஃபேக்சரிங் செக்டாரில் முதலீடுகள், ஊரே மாறிடும். சும்மா செம்மையாக இருப்பீங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும், அதில் டவுட்டே கிடையாது. இந்த விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய குரு உச்சஸ்தானம் பெறும்பொழுது கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அட் தி சேம் டைம் வெளியூர் போயிட்டீங்க, பரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், வெளியூர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பாதி பேருக்கு செலவுகள் அப்படிங்கிறது பெரியவங்க மூலியமாக தான் வரும். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ணி ஆக வேண்டிய நிர்பந்தம், கட்டாயம். அதுக்கு நம்ம உள்ளாகும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பராபவ ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத டவுட்டு கிடையாது. செட்டில் ஆவீங்க, பசங்கள்லாம் செட்டில் ஆவீங்க. இந்த ஜென்சிலாம் வந்து வேலை விடுறதுலேருந்து கொஞ்சம் நிர்மாணமாக, ஃபுல்லாகவே வந்து சரியாக இருக்கணும், இனிமேல் கரெக்டாக இருக்கணும், டெம்பரவரியாக இருக்கக்கூடாது, பர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நிலைமைகள் வரும். அதே மாதிரி தயவுசெய்து சிம்மத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ராசி லக்னத்தில் கேத்து இருக்கும்போது தயவுசெய்து நான் வந்து கேட்டுக்கிறேன், எல்லா லேடிஸுமே மங்கள சூத்திரம்னு சொல்லுவோம், மாங்கல்ய பாக்கியம், கல்யாணம் ஆனவங்க தயவுசெய்து தாலி போடுங்க. அது சும்மா டைம் பாஸாக தூக்கி அப்பப்போ கழட்டி வைக்கிறது, ஹேங்கரில் மாட்டுறது, இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டம் ஏற்படும். இதுதான் மெயினான பரிகாரமாக நான் சொல்லணும். சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இது பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். மெயினாக அரசியல்வாதிகளுக்கு வெற்றின்னு சொல்கிறதோட அடிப்படையான முயற்சி அதிகமாக தேவைப்படும். அவங்கெல்லாம் ஓரளவுக்கு உழைக்கிறாங்க, நீங்கள் அதையோட ஜாஸ்தியாக உழைக்கணும். சிம்மத்தில் பிறந்த 80% அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பண்ணுற வேலை பத்தாது. உங்கள் பசங்களுக்கு நல்லா இருப்பானா, உங்களுக்கு அந்தளவுக்கு பலமாக இருக்காது. கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. கலைஞர்களுக்கு ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது ரொம்ப முக்கியமான கலைஞர், அதாவது நான் சொல்கிறது பெண்களில் மிகப்பெரிய கலைஞராக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அதே மாதிரி இவ்வளோ நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய நடிகராக இருக்கலாம், 1 2 3 4 5 5 இடங்களில் ஒரு இடமா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் உயிர் கண்டமே இருக்குது. அதனால் கலைஞர்கள் யார் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஒரு தடவை அவங்களுடைய குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து வருவது, அதே மாதிரி அரிசியும் பருப்பும் சாதம்னு சொல்லுவோம், அதை பண்ணி 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 80, ராஜகணபதி வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தீர்காயுஷ்மான் பவா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.